வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு மேன் விசஸ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு ஆரம்பிச்சிருக்கோம். அதோட முதல் வீடியோவா மிஸ்டர் கொடுக்காப்புளியை அறிமுகப்படுத்துறோம். அஜித் சார் அமர்கொள்ள படத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, நான் தண்ணி ஊற்றி வளர்ந்த வீட்டு மரம் அல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம்னு. கிட்டத்தட்ட அந்த டைலாக் யாருக்கு பொறுத்ததோ இல்லையோ, இவருக்கு கண்டிப்பா பொருத்தணும். ஏன்னா இவர் முரட்டுத்தனமான காட்டு மரம். இந்த முரட்டுத்தனமான மரத்தை பத்தி நான் கூகுள் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வெளிநாட்டுல இருந்து தான் வந்துச்சுன்னும், அங்கிருந்து வந்து இங்க பரவலா படர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரமா. இதுக்கு வந்து பல்வேறு வகையான பேர் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கோணக்காய், கொட்டாங்காய், ஜங்கிள் ஜிலேபி மற்றும் கோணப்புலி, சீனி புலி அப்படின்னு கூட வந்து இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னங்க இது இத்தனை பேர் இருக்கா? ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்ச பேர் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுக்காப்புளி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச பேர். பலதர பேர் கொண்ட இந்த மரம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன பர்பஸ்க்காக வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம பறிச்சு சாப்பிடணும்னா எல்லாம் ஆட்டுக்காக தான். நமக்கு எப்படி காய் பிடிக்குமோ அதே மாதிரி ஆட்டுக்கு இதோட தழை ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அப்போ இருக்கும்போது நான் சொல்றது ஒரு 2000 2002 2003 அந்த காலகட்டத்தில் வந்து ஆடு வளர்ப்புன்றது ஊருங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பரவலாக இருந்ததுனால இந்த மரம் ஆட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான தீவன பயிராக இருந்துச்சு. ஒரு களை வெட்டி கட்டினோம்னா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு குதூகலிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் தான் இது எப்படி ஆட்டுக்கு நமக்கு எல்லாருக்கும் பிடிக்குதோ அந்த மாதிரி இந்த காயை வந்து காக்கா, குருவி, தேன் சிட்டுலேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும். காலங்காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லா பறவைகளும் அங்கே தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாரும் சேர்ந்து எந்தெந்த காய் கரெக்டாக வந்து பழுத்து இருக்கோ, செக்க செவல்னு லட்டு லட்டாக இருக்கோ, அதை மட்டும் பர்ஃபெக்டாக தேடி கண்டுபிடிச்சி தலைகீழ தொங்கியாவது வந்து அதை சாப்பிட்றதுக்கு நிறைய குருவிகள் வரும். அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வந்து நந்தவன ஃபீல்ல இருக்கும். குயில் கூவும், காக்கா கத்தும், குருவி வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அதோட அழகு வந்து வேற லெவல்ல இருக்கும். அதே டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, அசுரன் படத்துல வர தனுஷ் மாதிரி தொரடு தூக்கிக்கிட்டு இது கரெக்டா அந்த இது காய் காய்க்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா மே மாசம் லீவ் எல்லாம் வந்துடும். அந்த டைம்ல அசுரன் தனுஷ் மாதிரி தொரடு தூக்கிக்கிட்டு போனோம்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து செக்க செக்க செவ 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 செவன்னு இருக்கும் அங்கங்க அங்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பழுத்த பழம். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அறுத்து கலெக்ட் பண்ணி வச்சு பங்கு பிரித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ட நினைவுகள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மார்க்கெட்லேயே விற்கிறாங்க. நான் இது மார்க்கெட்டில் விற்கணும்னு சத்தியமா நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. ஏன் வந்து அப்படி நினச்சி பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா அது பரவலாக கிடைக்கிற ஒரு பொருள் தானே அப்படின்னு. ஏண்டா ஊருக்குள்ள பச்சை தண்ணியே வந்து மார்க்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதை விற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம். என்ன பண்ணுறதுங்க, அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம். இப்படி வளர்த்து சாப்பிட்ட மரம் வந்து நிறைய டைம்ல வெட்டிட்டாங்க. ஏன்பா வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது முள் தாவரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதோட இலை வந்து சும்மாவே வந்து உதிரக்கூடியது. வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை பக்கத்தில் எங்கேயோ வச்சாங்கன்னா குப்பை வந்து நிறைய சேரும். அவரு வீட்டோட ஓனர் வந்து விலைக்கு வச்சுட்டு போனாருன்னா காக்கா குருவிங்கெல்லாம் வந்து உளிக்கு வச்சுட்டு போயிடும். நிறைய குப்பை சேர்ந்து அந்த இடமே ஒரு மாதிரி குப்பை காடாக தெரியும். இன்னொன்று முள் நிறைய விழும், காலில் கல்ல கொத்தலாம், அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுனாலையும் ஆடு வளர்க்குறதுன்றது வந்து ரொம்ப கம்மியான காரணத்தினாலையும் இந்த மரம்லாம் நிறைய வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மரம் வெட்டினதோட என்னுடைய ஞாபகம் நிறைய காணாமல் போச்சு. அதுக்காக தான் என் வீட்டுக்கு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல காயா பார்த்து ஒரு 2 3 மரத்தை வளர்த்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலங்காத்தால எழுந்து வந்தேன்னா நான் அன்னைக்கு எதை பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணணும் அது இன்னைக்கு என் வீட்டில் நடக்குது. காக்கா, குருவி, தேன்சிட்டு எல்லாமே வந்து காயை சாப்பிடுதுங்க, கத்துதுங்க. அதோட கீச்சொல்லி எல்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் இல்லாம நானும் வந்து தொடடு போட்டு அறுத்து அந்த காய்களை சாப்பிட்றேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறுக்குடைய தலைமுறைகளை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா இதை பத்தி தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி பல தலைமுறை இருக்காங்க. எனக்கு முன்னாடி நிறைய பேர். இது யாருக்காவது ஒருத்தருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்ற முதல் வார்த்தை, இது அறுக்கிறதுக்காக நான் எவ்வளவு தூரம் திருப்ப போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தோட ஒன்று நினைச்சிருக்கு. இன்னொன்னு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, இதை நீங்க இந்த
கொடிகளுக்காக நீங்கள் சாப்பிடணும்னு இறங்குனீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கப்புன்னு தொண்டை அடிக்கக்கூடியது, ரிஸ்க் எடுக்க வேணாம். சப்போஸ் இல்லை இந்த கோட்டைசாமி தலைக்கில தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் வந்து சூனாப்பானா வடிவேல் மாதிரி என்னடா தொண்டை கவுதடா அந்த மாதிரி ஆகிடும், பார்த்துக்குங்க. உஷாராக இருக்கிறது நல்லது. இன்னொன்று, இந்த கொடிகளிக்காக சந்தையிலையோ இல்லை வந்து எங்கன்னா விற்கக்கூடிய மக்கள் இருக்கீங்களா, அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கிறேன் நான். என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரேட்டு சொல்கிறீங்க, நானும் ஆசைப்பட்டு என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் அதை வாங்கி சாப்பிட்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன். 2-3 கொடிகளியை தவிர மற்ற எல்லாத்தையும் தொகுரா போட்டுறீங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப மன உளைச்சல் உருவாக்குது. நான் காசு கொடுத்து கூட வந்து எனக்கு நல்ல பொருள் தர மாட்டீங்களே. அட்லீஸ்ட் வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஏன்பா இது வந்து கொடிகளுக்காக கொஞ்சம் தொகுரும்பா பார்த்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் மைண்ட் ரீதியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் நல்லா இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ தெரியுமா வந்து வருத்தமாக இருக்குது, நம்ம காசு கொடுத்து நல்ல பொருள் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கூட வைங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தயவு செஞ்சு வந்து இந்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தொகுறு கொடிகளுக்காக கொடுக்காதீங்க. அனைத்துக்கு எவ்வளோ திரும்ப ஆத்திரம் வருது. சப்போஸ் நான் இதை தெரியாத ஒருத்தர் திடீர்னு வாங்கி சாப்பிடும்போது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி தொகுறு கொடிகளுக்காக கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அடுத்த முறை அந்த காயை வெறுத்துட மாட்டாங்க. தொகுதி இதுவாச்சுன்னா அவங்க எப்படி வந்து அந்த காயை அடுத்த முறை பார்க்கும்போது இதுவும் அப்படி தாண்டா இருக்கும்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிட மாட்டாங்களா? அப்புறம் எப்படி நாளைக்கு நீங்கள் இருப்பீங்க? இன்னொன்று, லாயல்ட்டி வராது உங்க மேலே. அதனால தயவு செஞ்சு கொடிகளிக்கா விற்கக்கூடிய நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு நல்ல காயை வைங்க. இல்லையா இது கொஞ்சம் தொகுரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. முடிஞ்சா லைக்கு, சப்ஸ்கிரைபு மற்றும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் மாங்காய் வந்து சீசன் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பனங்காய் வர குறுத்து எடுத்துருக்கு. பனங்காய் வண்டி செய்கிறது, மாங்காய் இருக்கிறது, சூரப்பழம் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஒரு கடைசி இன்ஃபர்மேஷன், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். ஏன்னா நிறைய மரத்தை வெட்டி தள்ளிட்டோம், ஹீட்டு வர ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முடிஞ்சா நம்மளால முடிஞ்ச ஒரு மரத்தை வளர்க்கணும். ரோட்லையாவது, வீட்டில் இடம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரோட்லையாவது வளர்ங்க. நாட்டுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. பாய்.